இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதை நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். யார் மீதும் அன்பு செலுத்தாதே என்றோ, உறவு பாசத்தை விட வெற்றிதான் முக்கியம் என்றோ பகவத்கீதை நமக்கு சொல்லவில்லை. மனிதன் மனித தன்மையுடன் எப்படி வாழணும் என்ற வாழ்க்கை முறையை தான் பகவத்கீதை நமக்கு உணர்த்துகிறது. நிரந்தரமில்லாத அந்த வாழ்க்கையில் ஒழுக்கமும் தர்ம சிந்தனையையும் நேர்மையையும் பின்பற்றினால் மலையிலிருந்து விழும் அருவி புண்ணிய நதியில் சேருவது போல நமக்கு இறைவன் உன்னதமான வாழ்க்கையை கொடுப்பார் என்கிற தன்னம்பிக்கையையும், இப்படிதான் வாழணும் என்கிற நற்சிந்தனையையும் பகவத்கீதை நமக்கு தருகிறது. நியாயத்திற்காக போராடு, ஒருவருக்கு கிடைக்க வேண்டியதை உரிமையோடு கேட்கணும், எல்லாம் இறைவன் செயல் என்று பகவத்கீதை நமக்கு கூறுகிறது. பகவத்கீதை சுருக்கமாக எதை உணர்த்துகிறது என்றால், பற்றுகளை வளர்த்து கொள்ளாதே, சுய தர்மத்திற்காக போராடு, ஈசனை எக்காலத்திலும் மறக்காதே, சுயநலம் இல்லாத பக்தியை செலுத்து, இந்த மெய்ப்பொருளையே புகலிடமாக கொள், யாரையும் எதையும் வெறுக்காதே, எல்லாம் பிரம்மம் உணர்வு என உணர்ந்து கொள் என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை ஒரு குருவாக பகவத்கீதை நமக்கு உணர்த்துகிறது.